வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. பிரச்சனைகளை பேசி தீர்க்காததால் புதுச்சேரியிலிருந்து தொழிற்சாலைகள் வெளியேறுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை. புதுவை சேதராப்பட்டில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்க மத்திய அரசு ஒப்புதல். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். பெத்திசெமினார் மேல்நிலைப் பள்ளியின் 179வது ஆண்டு விழா மற்றும் புதிய கட்டிட திறப்பு விழா உப்பளம் பெத்திசெமினார் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரச்சனைகளை பேசி தீர்க்காததால் புதுச்சேரியிலிருந்து தொழிற்சாலைகள் வெளியேறி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை சார்பில் தொழில் நல்லுறவு குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் இன்று நடைபெற்றது. தொழிலாளர் நலத்துறை ஆணையர் நாராயண ரெட்டி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுச்சேரியில் சிறு குறு தொழிற்சாலைகள் 1500 உள்ளது. இதில் 85,000 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். பெரிய தொழிற்சாலைகள் சில வெளியேறி இருக்கலாம். சலுகை நிறுத்தம், தொழிலாளர் பிரச்சனை ஆகியவற்றால் பெரிய தொழிற்சாலைகள் வெளியேறியுள்ளன. இதனால் வேலைவாய்ப்பு குறைந்துள்ளது. ஏற்கனவே புதுச்சேரியில் விவசாய தொழில் நலிவடைந்துள்ளது. கடந்த காலங்களில் 31,000 ஹெக்டராக இருந்த நிலம் தற்போது 10,000 ஹெக்டராக சுருங்கியுள்ளது. இதனால் விவசாயிகளின் வேலைகளும் குறைந்துவிட்டது. தொழிலதிபர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே நல்லுறவு நிலவ வேண்டும். தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் தொழில் வளர்ச்சி அடையும். இதை தொழிலதிபர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். சேதராப்பட்டு கரசூரில் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வர நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக சேதராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் வணிகம் மற்றும் தொழில்துறை சார்பில் புதுச்சேரி ஸ்டார்ட் அப் ஸ்பிரிண்ட் 2.0 என்ற கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கருத்தரங்கை தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியின் சேதராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதல் பெற்றுள்ளோம். ஜூன் ஜூலை மாதத்தில் இது செயல்பாட்டுக்கு வரும். அதில் ஸ்டார்ட் அப்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்படும். ஐடி, ஆட்டோமொபைல், பார்மசூட்டிக்கல் தொழிற்சாலைகள் வர உள்ளது என்றார். இங்கு சென்னை ஐஐடிக்கு 100 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் இதனால் புதிய தொழிற்சாலைகள் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்த நமச்சிவாயம், இதன் மூலம் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கி புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதனால் மாநில வருவாயும் பெருகும் என்றார். குறிப்பாக நாம் பார்த்தோமேயானால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுக்கு முன்னாடி லேண்ட் அக்விசிஷன் சேதராப்பட்டில் பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் அது இன்றைக்கு வரைக்கும் செயல்பாட்டுக்கு வந்ததான்னு சொன்னால் ஒன்றும் வரல. நம்முடைய அரசாங்கம் அதை தொடர்ந்து முயற்சி செய்து இன்றைக்கு மத்திய அரசினுடைய ஒப்புதல் பெற்று இன்றைக்கு அந்த திட்டமானது இன்றைக்கு வெகு விரைவாக செயல்பாட்டிற்கு வர இருக்கின்றது. ஜூன் ஜூலைக்குள்ளே அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருகின்ற பொழுது அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்முடைய திட்டத்தின் அடிப்படையில் ஸ்டார்ட் அப்ஸுக்குன்னு தனியாக ஒரு செக்டாரை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாம் அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கின்றோம். அப்படி அவர்களுக்கு வந்தால் எக்ஸ்க்ளூசிவ் அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மட்டும்தான் அதில் லேண்ட் அவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்கணும். யாரெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் வருவாங்களோ, நல்ல இனோவேஷனாக கொண்டு வராங்களோ, அதிக பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்களோ, அந்த போன்ற அந்த ஸ்டார்ட் அப்ஸ்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அங்கே அவர்களுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டு அதற்கான திட்டமும் தயார் செய்யப்பட்டு அது அரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது. பார்த்திங்கன்னா இப்போ அரசினுடைய ஒப்புதல் பெற்றவர்களுக்கு எப்படி இருந்தாலும் ஜூன் ஜூலைக்குள்ளே அந்த அலாட்மெண்ட்டை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலிலே இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு தொழில்துறைக்கு உரிய முக்கியத்துவத்தை இன்றைக்கு கொடுத்து புதிய தொழில்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, இப்போ எங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னவென்று சொன்னால், நம்முடைய புதுவை மாநிலத்திலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நம்முடைய புதுவை மாநிலத்திலே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்முடைய காலேஜை படிச்சுட்டு போகிற பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேர் வெளியே வராங்க. நம்முடைய புதுவை மாநிலத்திலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 5000 பேர் நம்முடைய என்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியே வர பிள்ளைங்க கிட்டத்தட்ட 5000 பேர் வெளியே வராங்க.
அப்போ அந்த 5000 பேர் வெளியே வரும்பொழுது இப்போ அவங்க வேலையெல்லாம் எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா சென்னைக்கும் பெங்களூருக்கும் மற்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய பெண் பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் ஒரு 10,000த்துக்கும் 15,000த்துக்கும் இன்றைக்கி பெங்களூர்லேயோ சென்னையிலையோ தங்கியிருந்து குடும்பத்தெல்லாம் விட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிட்டு தங்கியிருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் கூட இருக்குது. ஜாலியாக போகிறதுன்றது வேறு, கட்டாயத்துக்கு போகிறதுன்றது வேறு. ஜாலியாக போய் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கலான்றது வேறு, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கலான்றது வேறு. ஆனால் கட்டாயமாக போதான் வேணும், குடும்ப சூழல் காரணமாக கட்டாயமாக போகக்கூடிய நிலைமையும் இன்றைக்கு இருக்கின்றது. அந்த கட்டாயமாக போக வேண்டும் என்ற நிலைமையெல்லாம் மாற்ற வேண்டும். அவங்க விருப்பப்பட்டு போகிறத பற்றி நமக்கு எந்தவித எண்ணம் இல்லை, இது இல்லை, அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் கட்டாயமாக குடும்ப சூழல் காரணமாக போக வேண்டும், போய்த்தான் ஆக வேண்டும் என்ற நிலையிலிருந்து நம்முடைய புதுவை மாநிலத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம், அதுதான் நம்முடைய சிந்தனை. அதை ஒட்டி இன்றைக்கு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். பெத்திசெமினார் மேல்நிலைப் பள்ளியின் 179வது ஆண்டு விழா மற்றும் புதிய கட்டிட திறப்பு விழா உப்பளம் பெத்திசெமினார் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. புதுவை பெத்திசெமினார் மேல்நிலைப் பள்ளியின் 179வது ஆண்டு விழா மற்றும் புதிய கட்டிட திறப்பு விழா உப்பளம் பெத்திசெமினார் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. படிப்பு மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், கடலூர் புதுச்சேரி மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஊசுடு தொகுதி கோபாலன் கடை பகுதியில் திமுகவினர் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழிகாட்டுதலின்படி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்திராபதி தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு கோபாலன் கடை கோவில் தலைவர் ஆனந்த கணபதி மற்றும் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் சீனிவாசன், காளிதாஸ், துரை கே ஆனந்த், தனுசு, மணிகண்டன், ஆனந்து, வெற்றிவேல், நடராஜன், பால் பஞ்சாபி, எம் விஜய், அருள், விஜய் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக முதல்வருக்கு வாழ்த்து கோஷம் முழக்கப்பட்டது. புதுச்சேரி கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள கல்வே பங்களாவில் அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு 4 கால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இந்த விழாவில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் புடவை, நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கீதாஞ்சலி யோகா மற்றும் நடன மையம் சார்பாக 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு பாடல்களுக்கு நடனம் மற்றும் யோகா நிகழ்ச்சியை நடத்தி காட்டி சிவனுக்கு இறைத்தொண்டு புரிந்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு குறிஞ்சி நகர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் மற்றும் பெரியார் நகர் நெல்லித்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் சன்னதியில் நடைபெற்ற மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் யோக செம்மல் கஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில்
50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு பாடல்களுக்கு நடனம் மற்றும் யோகா நிகழ்ச்சியை நடத்தி காட்டி சிவனுக்கு இறைத்தொண்டு புரிந்தனர். இதில் சிறப்பு என்னவென்றால் 1ஆம் வகுப்பிற்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனம் ஆடியது அங்கு கூடியிருந்த அனைவரையும் கவனத்தில் ஈர்த்தது. இதில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், கீதாஞ்சலி யோகா மைய நடன ஆசிரியையும் கீதாஞ்சலி யோகா மைய செயலாளருமான நாட்டிய கலைமணி திருமதி கனிமொழி சதீஷ்குமரன், யோகா ஆசிரியர் யோக ஜோதி திரு சுரேந்திரன் மற்றும் மைய பொருளாளர் திருமதி மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். தேவர்கணங்களின் அச்சனலிங்கம், தேடிடும் பக்தியின் ஊரிடும் லிங்கம், சூரியன் கோடி சுடர்விடும் லிங்கம், ஆடும் வணங்கும் சதாசிவலிங்கம், 8 தடத்தில் எழுந்திடும் லிங்கம், எல்லாமாகிய காரணலிங்கம், 8 தரித்திரம் நீக்கிடும் லிங்கம், நானும் வணங்கும் சதாசிவலிங்கம், தேவரின் குருவின் பூஜை கொள்ளிங்கம், தேவ வனமதனை ஏற்றிடும் லிங்கம், பரமநாதனாய் மனமிடும் லிங்கம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. அரசு பொதுப்பணித்துறையில் பணியாற்றிய கண்காணிப்பு பொறியாளர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு பொதுப்பணித்துறை பணியாளர்கள் சார்பில் பணி நிறைவு நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக பொறியாளராக பணியாற்றி தற்போது கண்காணிப்பு பொறியாளராக பணி ஓய்வு பெற்ற மு பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணியாளர்கள் சார்பில் புதுச்சேரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் பணி நிறைவு நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன் அவர்களின் பன்முக திறன் குறித்து வாழ்த்தி பேசினார். விழாவில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையும் தலைமை பொறியாளர், செயற் பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் மற்றும் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் வெவ்வேறு பிரிவு பணியாளர்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களை வாழ்த்தி பேசினர். இவ்விழாவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி வி முத்து அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காணிப்பு பொறியாளரை வாழ்த்தினார். மேலும் விழாவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் நல்லாசிரியர் திரு மோகன்தாசு, புதுவை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் பாவலர் திரு திருநாவுக்கரசு, புதுவை தமிழ்ச்சங்கத்தின் செயல் உறுப்பினர்கள் தமிழ்மாமணி நல்லாசிரியர் உசேன் அவர்களும் செம்மணி சிகரம் அருள்செல்வன் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கலை இலக்கிய பெருமன்றத்தின் உறுப்பினர் ஓவியர் சக்தி குருநாதன் அவர்களும் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர், கவிஞர், ஆவணப்பட நடிகர், நடைவண்டி இயக்கத்தின் தலைவர், எழுத்தாளர் மு பாலசுப்ரமணியன் அவர்களை வாழ்த்தி பேசினர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பை கிராமத்தில் திமுகவினர் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பை கிராமத்தில் கிளைக்கழக செயலாளர் உதயன் ஏற்பாட்டில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பெரம்பை 4 முனை சந்திப்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் சித்தானந்தம், பிரதிநிதி மூர்த்தி, கண்ணன், அவைத்தலைவர் தனுஷ், காங்கிரஸ் வானூர் தொகுதி தலைவர் முருகையன், தேசிங்கு, நடுப்பாளையம் கிருஷ்ணராஜ், முன்னாள் கவுன்சிலர் முருகன்,
நடுப்பாளையம் விஸ்வநாதன், கருணாநிதி, பாண்டியன், ராஜா, சரண்ராஜ், நந்தா, பாலு, சுபா, சதீஷ், சந்தோஷ் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதி விநாயகம்பட்டு கிராமத்தில் 5,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் கடந்த 25 ஆண்டு காலமாக கருமாதி கொட்டகை இல்லை என தெரிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 5,70,000 மதிப்பீட்டில் விநாயகம்பட்டு கிராமத்தில் ஐயனார் கோவில் பகுதியில் கருமாதி கொட்டகை அமைப்பதற்கான பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகன், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் விநாயகம்பட்டு கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சுயம்பு சங்கர பரமேஸ்வரி அம்மன் ஆலய 32ஆம் ஆண்டு ரணகளிப்பு மற்றும் மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சுயம்பு சங்கர பரமேஸ்வரி அம்மன் ஆலய 32ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த புதன்கிழமை அன்று சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், இரவு 7 மணி அளவில் ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து நிசாசனி கோட்டை அழித்தல் நிகழ்ச்சி மற்றும் அம்மன் வேடதாரி, குரத்தி வேடதாரி, காட்டேரி வேடதாரி, தாரை தம்பட்டை முழங்க பிரம்மோற்சவம் ரணகளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு காய்கறிகள், பழங்கள், சில்லறை நாணயங்கள், பிஸ்கட் பாக்கெட், குளிர்பானம் ஆகியவற்றை சூறையிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இரவு தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சியும் மயான காளி ஊர்வலம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள், இளைஞர் சமுதாயத்தினர் வெகு விமர்சையாக செய்திருந்தனர். திலாசுப்பேட்டை வீமக்கவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திலாசுப்பேட்டை வீமக்கவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ராமலிங்கேஸ்வரர் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், தேன், அபிஷேகத்தூள், சந்தனம், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 காலமும் அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் லோகநாதன், வளர்மதி குடும்பத்தினர், ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கம் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆன்மீக சேவை இயக்கம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கம், ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆன்மீக சேவை இயக்கம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் கடந்த மாதம் புதுப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துலாயம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் கண், காது, மூக்கு, தொண்டை என பல்வேறு பிரிவுகளுக்கு இலவசமாக மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் 30க்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கண் கண்ணாடி இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆன்மீக சேவை இயக்கத்தினர் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடியை வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கத்தினர் செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். பிரச்சனைகளை பேசி தீர்க்காததால் புதுச்சேரியிலிருந்து தொழிற்சாலைகள் வெளியேறுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை.
புதுவை சேதராப்பட்டில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்க மத்திய அரசு ஒப்புதல். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். பெத்திசெமினார் மேல்நிலைப் பள்ளியின் 179வது ஆண்டு விழா மற்றும் புதிய கட்டிட திறப்பு விழா உப்பளம் பெத்திசெமினார் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.